வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு இந்த மிளகாய் பொடி செய்யும்போது மிளகாயை வறுப்போம், ஆனால் நமக்கு நெடி ஏற்படாது. அவ்வாறு நெடி இல்லாமல் எவ்வாறு மிளகாயை வறுப்பது என்பதை நம்மளுடைய வீடியோவிலே கூறியிருக்கின்றோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். காவலுக்கு இந்த இட்லியை எவ்வாறு மிளகாய் பொடியுடன் சேர்த்து எடுத்து செல்ல வேண்டும் என்ற டிப்ஸும் நாம் கொடுத்திருக்கின்றோம். மேலும் இந்த பொடியினை சுவையாகவும் மனமாகவும் செய்வதற்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்க வேண்டும் என்பதையும் கூறியிருக்கின்றோம். மேலும் இட்லி மிளகாய் பொடி செய்யும் பொழுது அதில் கலக்கும் பருப்புகளை எந்தெந்த விகிதத்தில் சரி விகிதமாக சேர்க்க வேண்டும் என்பதையும் கூறியிருக்கின்றோம். ஆகவே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், பயன் பெறுங்கள். இதை நமது அம்மா அவர்கள் எவ்வாறு செய்கிறார்கள் என்பதை காணலாம். ஹலோ நேயர்களே, இப்போ இட்லி தோசை மிளகாய்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்ப்போம். நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா 100 வத்த மிளகா எடுத்து வச்சுருக்கேன். காம்போடு இருக்கிற மிளகா இருந்தாலும் பரவாயில்ல, காம்பு இல்லாதவை. நான் காம்பு இல்லாத மிளகாயை எனக்கு கிடச்சதுனால காம்பு இல்லாத மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காம்போடு சேர்த்து வறுத்தும் அரைக்கலாம். இது காம்பு இல்லாத மிளகாயில் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ மிளகா எடுத்துன்னு இருக்கேன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் மிளகா எடுத்துன்னு இருக்கேன். அடுத்தது என்னங்கிறத சொல்லுங்க. உளுந்து மெஷர்மெண்ட் கப்பால முழு உளுந்து எடுத்துட்டு இருக்கேன். இது 1 கப்பு போட போறேன். 1 கப்பு உளுந்து எடுத்துட்டேன். 1 கிலோ எடுத்துனேன். இது கிராம் கணக்குல வெயிட்ல பாத்தீங்கன்னா 0 பண்ணியாச்சு. இப்போ பாருங்க எவ்வளவு வெயிட் இருக்கு. கிட்டத்தட்ட 155 கிராம். அப்ப 150 கிராம் எடுத்துட்டு இருக்கோம். மெஷர்மெண்ட் கப்பால 1 கப்பு உளுந்து. அடுத்த கப்பை வைக்கிறோம். அது என்ன பண்றேன்னா 2 கிராம் இருக்கு, அதனால 0. கடலைப்பருப்பு வந்து 1 கப்பு போட்டிருக்கேன். உளுந்து கடலைப்பருப்பை எப்பயுமே 3/4 கப்புக்கு தான் போடணும். 3/4 கப்புக்கு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். மெஷர்மெண்ட் கப்பால 3/4 கப்பு போடுறேன். அது கிட்டத்தட்ட 80 கிராம் இருக்கு. 81 கிராம் இருக்குனால 80 கிராம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் எள்ளும் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் 1/4 கப்பு எடுத்துட்டேன். இதில் வந்து வே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 25 கிராம் கருப்பு எள்ளு. இந்த கருப்பு எள்ளு சுத்தமாக மண்ணுங்கன்னு இல்லாத நீக்கப்பட்ட கருப்பு எள்ளு போட்டுக்கணும். இதோட கூட வாசனைக்காக நான் என்ன பண்ணுறேன்னா 1 ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு போடுறேன். 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு அதுலேயே போட்டுடுறேன். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு பண்ணணும். இதுக்கு தேவையான கட்டி பெருங்காயம் இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் கடையில் கிடைக்கும். அந்த மாதிரி கட்டி பெருங்காயம் அப்படி வாங்கிக்கலாம். இதை ஒரு 4 எடுத்துன்னு இருக்கேன். கட்டி பெருங்காயம் எடுத்துட்டாச்சு. இப்போ திருப்பி சொல்லுங்க. 100 கிராம் மிளகாய் வற்றல். 100 கிராம் மிளகாய் வற்றல். இந்த மெஷர்மெண்ட் கப்பால் 1 கப்பு உளுந்து, இதில் 3/4 கப்பு கடலைப்பருப்பு, 25 கிராம் எள்ளு, 4 பெருங்காயம். இதுதான் எண்ணெயை போட்டு இப்போ நல்லா வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணிப்பாங்க. இதில் என்ன பண்ணுவோம், வறுக்கும் போது கொஞ்சோண்டு உப்பை போட்டு வறுத்துடணும். மிளகாய் வந்து ஃபஸ்ட்டு வறுக்கும் போது நெடி வராமல் இருக்க கல்லுப்பு போட்டு வறுத்துடலாம். ஏன்னா இட்லி மிளகாய்க்கு கொஞ்சோண்டு கல்லுப்பு போடணும். அதை வறுக்கும் போதே அதில் போட்டிங்கன்னா இந்த கமறல்லாம் இல்லாமல் இருக்கும். சில பேர் அதில் மிளகாயெல்லாம் வறுக்க ஆரம்பிச்சோன்னா ஒரு கமர ஆரம்பிக்கும். இந்த கமரல் இல்லாமல் இருக்க அதில் என்ன ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா கொஞ்சோண்டு கல்லுப்பை போட்டு வறுத்துட்டோம்னா அந்த கமரல் எதுவுமே வராது. இப்போ வாங்க நேயர்களே, சில பேர் வெல்லம் சேர்த்துப்பா. ஆனால் நான் யூஸ்வலாக வெல்லம் சேர்க்க மாட்டேன். பிடிக்கிறவங்க கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். சரி வாங்க எப்படி வறுக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ எல்லாரும் பாருங்க. இப்போ இட்லி மிளகா அப்படி ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல வானலியை போட்டுட்டேன். வெறும் வானலியில் ஃபஸ்ட்டு இந்த எள்ளை வந்து போட போகிறேன். எள்ளு வந்து படபடன்னு வெடிக்கிற அளவுக்கு வரணும். நான் சொன்ன மாதிரியே கருப்பு எள்ளும் போட்டேன். கொஞ்சம் 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளும் போட்டிருக்கேன். இப்போ இந்த வானலியில் போட்டு நல்லா சூடு வர வதக்கணும். பொடி வரிசையில் நம்ம நிறையா பொடி காட்டிகிட்டே இருக்கோம். இன்றைக்கு அதில் லைட்டாக இட்லி மிளகா அப்படி காட்டுறோம். எப்படி செய்கிறது அப்படின்ட்டு அதை பார்த்துட்டே இருக்கீங்க. நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கு கொடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஒரு ரெசிபிலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா ஒன்றும் நம்ம ஸ்பெஷலாக இதுக்குன்னே பொருள்லாம் வாங்கி நல்லா செய்கிறோம். நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கோம்.
அதனால் இதெல்லாம் பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்டு தான் எங்களை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவோம். எங்களுக்கு இது ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். மற்றபடி பொடி வரிசையில் சுண்டல் பொடி கூட பண்ணி காட்ட போகிறேன். நவராத்திரி வருது இல்லையா, அடுத்தது வந்து சுண்டல் பொடி ரெடி ஆகிடும். அதுவும் காட்டுறேன் பாருங்கள் நேரில். இப்போ பாருங்கள் லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சுட்டு படப்படன் கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும். அதுதான் அதோட பதம். இப்போ எள்ளு நல்லா படப்படன் நல்லா வெடிச்சு வந்துடுது போதும். அப்புறம் இதுக்கு மேலே வச்சா தீஞ்சு போயிடும். இதை முதல்ல வறுத்துட்டு தனியாக ஒரு தட்டில் போட்டு வைக்கிறேன். தேவையான அளவு ரிஃபைண்ட் ஆயில் தான் விட்டுக்கலாம். ரிஃபைண்ட் ஆயில் விட்டுக்கலாம், கடல் தான் விட்டுக்கலாம். எண்ணெயை விட்டுட்டு எண்ணெயில் முதல்ல வந்து பெருங்காயத்தை போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். பெருங்காயம் எண்ணெயில் பெருங்காயத்தை போட்டு பொரிச்சா குயிக்காக பொரிஞ்சு வந்துடும். அதே சமயம் மிக்சியில் ஈவனாக அரைப்பட்டுரும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இதை போடுறது. பார்த்தீங்களா, பெருங்காயம் அப்படியே பொரிஞ்சுன்னு வருது. கலர் மாதிரி ஒயிட் கலராக மாறிட்டு இந்த பெருங்காயத்தை ஆமாம் அதை இந்த எள்ளு எடுத்த தட்டிலேயே போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போடுறேன். கடலைப்பருப்போடையே உளுந்தும் போட்டுக்கலாம், இல்லை தனித்தனியாகவும் போட்டு வறுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துட்டு உளுந்து போடுறேன். உளுந்து சீக்கிரம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும். கருகாமல் வறுக்கணும். சிம்மிலேயே வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சுனாலே பருப்பு போட்டோம்னாலே அது நல்லா வந்துடும். பெருங்காயம் வறுத்தோடனே நல்லா பெருங்காய வாசனை வந்துட்டு இப்போ பாருங்கள் இந்த பருப்பு கலர் மாறிட்டு வருது. பருப்பு ரெடி ஆகிடுது. இந்த பருப்பையும் எடுத்துடலாம். அதே தட்டிலே போடலாம். இந்த பருப்பு இருந்தால் பரவாயில்ல, இதுலேயே கூட நம்ம உளுந்து போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. உளுந்து வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். ஸோ முதல்ல எண்ணெய் வெறும் வாண்டியில் படபடன்னு வர வெடிக்க விட்டு வறுத்தாச்சு. அடுத்தது பெருங்காயத்தை பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த பருப்புகளை இப்போ வறுத்துன்னு இருக்கோம். இதுவும் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இந்த பருப்பை எடுத்துட்டு இதே வாண்டியில் மிளகாயும் வறுத்துக்கலாம். அந்த காலத்துலலாம் இந்த மிளகாப்பிடியை வந்து இந்த கலோரில் இடிப்பா பாருங்கள், அது தனி டேஸ்ட்டு தான். இப்போ தான் நம்ம மிக்ஸி வச்சுட்டு யூஸ் பண்ணி அரைக்கிறோம். அப்பா அழகாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கல்லூரில் இரும்பு விளக்கையை வச்சு இடிப்பா மிளகாயும் முதல்ல சாமான்கள் எள்ளு இதெல்லாம் போட்டு முதல்ல இடித்து எடுத்துட்டு அப்புறம் மிளகாயை நல்லா இடித்து அதோடு ஒன்று சேர்த்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த இது கிராமத்துலேயும் இன்னும் சில பேர் வந்து அந்த பழக்கம் வச்சுருந்துருக்காங்க. மிக்சியில் அரைக்காமல் இட்லி பொடியை கல்லூரிலையும் இடித்து பண்ணுறாங்க. நான் தான் சொன்னேன்ல, கடலைப்பருப்பையும் ஒன்றா போட்டுக்கலாம், உளுந்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அதை பண்ணேன். ரெண்டையுமே ஒன்றா போட்டு வறுத்த டைம் சேவிங் உங்களுக்கு. இந்த உளுந்து வறுக்கும்போதே அதுக்கு ஒரு தனியாக ஒரு மனம் வரும். கருப்பு உளுந்தில் கூட பண்ணுவாங்க. தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்தில் கூட மிளகா அப்படி பண்ணோன்னா அது தனியாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம என்னென்ன பொடியெலாம் பண்ணியிருக்கோம். நம்ம பண்ண பொடி வந்து கொச்சு பொடி பண்ணியிருக்கேன், ரசப்பொடி பண்ணியிருக்கேன், கூட்டு பொடி பண்ணியிருக்கேன். அடுத்ததாக சுண்டல் பொடி ரெடி பண்ண போகிறேன். இந்த கொச்சு பொடின்றது மல்டி பர்பஸ் பொடி, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வரும். இன்னும் நிறையா பொடிகள்லாம் பண்ண போகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் வெளியிடுறேன். தொடர்ந்து அதை பார்த்துன்னு வாங்க நேயர்களே. சேனலில் பொடி அப்படின்னே ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். அந்த பொடிங்கிற பிளேலிஸ்ட்டில் போனால் நமக்கு தேவையான பொடிகள்லாம் கிடைக்கும். வருங்க ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வச்சா இஞ்சி போயிடும் பருப்பு. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த பருப்பெல்லாம் இந்த தட்டில் எடுத்து கொட்டிடுறேன். இதே வாண்டியில் எண்ணெய் விடுறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருந்தேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டேன். இப்போ இந்த மிளகாயெல்லாம் போடுறேன். இந்த மிளகாய் விதை இருந்தால் தப்பு இல்லை. மிக்சியில் நல்லா நைஸ் பவுடர் ஆகிடும்.
அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துலலாம் அந்த மிளகா எடுத்தப்புறம் அந்த விதை இருக்குல்ல, இந்த மாதிரி இட்லி பொடி பண்ணும்போது அந்த விதையை கூட ஆட் பண்ணிடுவா, ஈவனாக வந்து அரைப்பட்டுரும். இப்போ பாருங்க, நான் இப்போ உங்களுக்கு இந்த ஹிண்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, மிளகா இது பண்ணோடனே பக்கத்தில் இருக்கிறவங்க கமர ஆரம்பிச்சு இருமல் ஆரம்பிக்கும். அதுக்கு தான் அவாய்ட் பண்ணுறதுக்கு கல்லுப்பு வந்து இப்போ தேவையான அளவு போடும். இந்த கல்லுப்பு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கமரெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணுவோம், சீக்கிரமாகவும் வதங்கும். ரொம்ப கருக வேண்டாம், அப்படியே இது ஒரு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு வரும். ஒவ்வொருத்தர் ஊருக்கு தகுந்த மாதிரி மிளகா வந்து காரம் அதுவாக இருக்கும். இப்போ ஆந்திரா மிளகான்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப காரமாக இருக்கும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட சாமான் போட்டோன்னா, சில பேருக்கு காரம் ரொம்ப சுள்ளு வேணும்னா கொஞ்சம் சாமானை குறைச்சி போட்டு இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணோன்னா காரமும் இருக்கும், அந்த சாமான்களும் சேர்ந்து வாசனையாக இருக்கும். ஸோ அவங்கவுங்க விருப்பத்தை அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சில பேர் இவர் கேட்டார் பார்த்தீங்களா, வெல்லம் போடுவாள் அப்படின்னு. சில பேர் ஒரு கட்டி வெல்லம் போடுவாள். மிக்சியில் அரைக்கிறோம் பார்த்தீங்களா, அரைக்கிற நேரத்தில் கடைசியில் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு அரைச்சி பண்ணுவாங்க. நான் யூஸ்வலாக வந்து இட்லி மிளகா அப்படிக்கு நான் வந்து வெல்லம் போடுறதில்ல, போட்டுன்னா உங்கள் இஷ்டம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ மிளகா நல்லா வறுத்தாச்சு, இதை ஆற வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த உப்பு போட்டதுனால எனக்கு இந்த கமரலோ இருமலோ வரவே இல்லை. உங்களுக்கு எதாவது நெடி அடிச்சுதா? இல்லை இல்லை, எனக்கும் அதுதான் டெக்னிக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. போடவே இல்லை. கமரல இதுதான் பதம். இப்போ இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்ச பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சி உங்களுக்கு காட்டுறேன். அரைக்கும்போது முதல்ல வந்து ஃபஸ்ட்டு பருப்பு போட்டு அரைச்சிட்டு அப்புறமா மிளகாயை போட்டாரு. கரெக்டாக கேட்குறாரு, கரெக்டு. ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டோன்னா மிளகாவும் மசியாமல் போயிடும், பருப்பு நல்லா பவுடர் ஆகிடும். இப்போ பருப்பை ஒரு சுற்றிட்டு மிளகாயை போட்டு சேர்த்து அரைக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அது ஆறின பிறகு மிக்சியில் அரைக்கணும். ஆறினுக்கு கொஞ்ச நேரம் ஆறின உடனே மிக்சியில் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டு. மிக்சி ஜாரில் பருப்பெல்லாம் போடுறேன். பருப்பு எள்ளு எல்லாம் வறுத்து வச்சதெல்லாம் ஆறிட்டு அதை மிக்சி ஜாரில் போட்டு முதல்ல ஓரளவு அரைச்சிக்கிறோம். எந்த அளவுக்கு அரைச்சிக்கிறோங்கிறத பார்ப்போம். மிக்சி ஜாரில் இதை எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ அரைக்க போகிறேன். இப்போ இந்த பொடியை கோஸாக அரைச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் எடுத்துட்டு ஃபுல்லாக இதில் எடுத்து போட்டுட்டு அப்புறமா ஃபைனாக திருப்பி அரைப்பேன். ஏன்னா மிளகாய் இதில் சேர்த்து போட்டோன்னா சம்டைம்ஸ் மிளகா சுற்றிட்டு அரையாமையே நின்றுடும், அதுக்காக தான். அப்புறமா இதை நல்லா ஃபைனாக கலந்துக்கலாம். இதில் கருப்பாக தெரிகிறது எள்ளு பொடி தான், வேறு ஒன்றும் இல்லை. 2 ஈடா மிளகா போட்டு அரைக்க போகிறேன். இதுக்கப்புறமும் அரைப்பேன். ஃபஸ்ட்டு இதை மாதிரி ப்ராசஸை முதல்ல செஞ்சுட்டு அப்புறமா கலந்துக்கிறேன், மிக்ஸ் பண்ணி அரைப்பேன். இப்போது மீதி இருக்கிற மிளகாயையும் எடுத்து அரைச்சிக்கலாம். எல்லா மிளகாயையும் அரைச்சி போட்டுட்டாச்சு. மிளகாய் அரைச்சேன், பொடி அரைச்சேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகா விதையெல்லாம் தெரியுது. இது தெரியாமல் இருக்க என்ன பண்ணணும்னா, இந்த பருப்போட கலவையும் கொஞ்சம் சேர்த்து ஒன்றா போட்டு திருப்பியும் மிக்சியில் அரைக்கலாம். அப்போ தான் அது ஒன்று சேர்ந்து வரும். அதுவும் 2 ஈடாக போட்டு அரைக்கிறேன். அடுத்த ஈடுக்கு இப்போ பாருங்கள், மிக்சியில் அரைச்சிட்டு வந்தோடனே இந்த மாதிரி ஏதோ ஒன்று சேர்ந்தா மாதிரி இருக்கும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது பயப்பட வேண்டாம். அப்படியே கரண்டியால் லைட்டாக குத்தினாலே வந்துடும். ஒன்றா சேர்ந்து ஏன்னா முதல் ஈடு 2வது ஈடு எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து கலக்கிறோம். இந்த சூடில் அந்த மாதிரி ஆகும், உடனே நல்லா உதுந்துடும். பார்த்தீங்களா, அந்த கட்டிலாம் நல்லா உதுந்து வந்துடும். இந்த ஒன்று சேர நல்லா கலக்கணும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்துருக்கு பார்த்தீங்களா, நல்லா ஒன்று சேர உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியான இட்லி தோசை மிளகாய் ரெடி ஆகிடுது. இதை நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கெட்டே போகாது, 3-4 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. அப்படியே அழகாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய பல்காக பண்ணி நான் யூஎஸில் என் பையன் இருக்கான், அவனுக்கு அனுப்புவேன். அவ்வளோ மாதக்கணக்கில் அதை வச்சுப்பாவா. தைரியமாக நீங்கள் பண்ணலாம், ரொம்ப ஈஸியானது தான். இந்த மிளகா அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு
உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்புங்க. இந்த மிளகாப்பொடியை வந்து கையில் தொட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கண்ணில் இல்லை டைரெக்டாக வச்சிடாதீங்க. நல்லா சோப்பு போட்டு கையை அலம்பிக்கோங்க. அந்த காரத்தன்மையெல்லாம் எல்லாம் இருக்கும். மறக்காமல் கண்ணில் பட்டுக்காமல் பார்த்துட்டு உடனே கையை நல்லா சோப்பு போடுங்க. உங்களுக்கு தெரியாது இல்லை, ஒரு ஹிண்ட்டு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், இது நல்லா வந்துட்டு கொஞ்சம் ஆறட்டும். மிக்ஸி சூடு ஆறினப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கணும். நேர்களே, நல்ல இந்த தோசை மிளகாப்பொடி ஆறின பிறகு தான் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வைக்கணும். சுட சுட போட்டுட்டு மூடி வச்சிங்கன்னா மேலே வேர்த்துண்டா மாதிரி ஆகிடும், கெட்டு போயிடும். அதனால் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறிடும். ஆறின பிறகு போட்டு வச்சிங்கன்னா 5-6 மாதத்துக்கு கிடவே கிடாது. இட்லி வச்சுட்டு இது ஒரு ஸ்பூன் போட்டு நல்லெண்ணெய் விட்டு குழச்சி சாப்பிட்டாலே அமிர்தமாக இருக்கும். வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்கிட்ட சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நேயர்களே, நன்றி, வணக்கம். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். புது புது ஐட்டம்லாம் உங்களுக்கு வந்து சேரும். பெல் பட்டனையும் அமுத்துங்க. யூனிஃபார்மாக கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை மாதிரி பண்ணிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் இட்லி மிளகாப்பொடி அரைக்கின்ற பதம். எல்லாம் போட்டோம். இது எவ்வளோ கிராம் கண்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே இந்த காலி டப்பா வச்சு அதை 0 பண்ணிட்டாச்சு. காலி டப்பா 71 கிராம் இருந்தது. இப்போது அதை கொடுக்குறோம். அதை கழிச்சுட்டு இது சொல்கிறது 372 கிராம்ஸ். இப்போ நம்ம பார்த்தா மிளகாப்பொடி இருக்கின்றது. இது தாராளமாக நமக்கு மாதக்கணக்காக வரும். நம்ம சாப்பிட்றத பொறுத்து மாதக்கணக்காக. வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, நம்ம எப்பப்பெல்லாம் அதை யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து இது வரும். 6 மாதத்துக்கு பத்திரமா நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஏர்டைட்டாக இந்த கண்டெய்னரில் போட்டு அதுக்கு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அவ்வளோதான், இட்லி மிளகாப்பொடி ரெடி. இப்போ நம்ம இந்த இட்லி மிளகாப்பொடியை நம்ம எப்படி இட்லியில் தடவி பயன்படுத்துறது என்பதை பற்றி பார்ப்போம். மிளகாப்பொடியில் எண்ணெயை போட்டு இட்லியில் தடவ வேண்டியதானே அப்படிங்கிறீங்க. அதனால் அதையும் நீங்கள் சிறப்பாக செய்யணும். அப்போ தான் நீங்கள் ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது மிகவும் சுவையாக அந்த மிளகாப்பொடி தடவின இட்லி இருக்கும். முதல்ல தேவையான மிளகாப்பொடி ஒரு 4-5 ஸ்பூனை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுங்க. அந்த மிளகாப்பொடி மேலே நல்ல தளன்னு எண்ணெயை விட்டுங்க. நல்லெண்ணெய், அருமையான நல்லெண்ணெயை நிறைய விட்டுங்க. அது நல்லா கரைந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி, நல்ல ஒரு பதத்திற்கு வர்ற மாதிரி அந்த மிளகாப்பொடியும் அந்த எண்ணெயும் நல்லா 2 கலந்து விட வேண்டும். அந்த மிளகாப்பொடியும் எண்ணெயும் நல்லா கலந்த பிறகு மிளகாப்பொடி எண்ணெயை எடுத்து இட்லியில் தடவுறதுக்கு பதிலாக இட்லியை மிளகாப்பொடி எண்ணெயில் தோய்த்து எடுக்கவும். இங்கே தான் இம்பார்ட்டன்ஸ். இட்லியை மிளகாப்பொடி எண்ணெயில் தோய்த்து சுற்றி முழுமையாக இட்லியினுடைய 2 பக்கமும் மிக அருமையாக எல்லா இடங்களிலும் படுமாறு எடுத்து வைத்து கொண்டீர்கள் என்றால் அது எண்ணெயும் அந்த மிளகாப்பொடியும் அந்த இட்லியில் ஊறி உங்களுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டை கொடுக்கும். நீங்கள் காலையில் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, இரவு தான் இந்த டிஃபனுக்கு பயன்படுத்த போகிறீங்கன்னாலும் இந்த இட்லியும் வீணாக போகாது. இந்த இட்லியில் தடவிய எண்ணெய் மிளகாப்பொடி உங்களுக்கு அதிகமான ருசியை கொடுக்கும். ஏதாவது சட்னி எடுத்துக்கொண்டு சென்றால் கூட வெயில் காலத்தில் உங்களுக்கு அந்த சட்னி புளித்து போய்விடும் அல்லது வீணாக போய்விடும். ஆனால் இந்த மிளகாப்பொடி தடவிய இட்லி மிகவும் சுவையாக உங்களுக்கு ஏறத்தாழ 12 மணி நேரமானாலும் இந்த இட்லி மிளகாப்பொடியை நீங்கள் பயன்படுத்தி அந்த மிளகாப்பொடி தடவிய இட்லியை சுவைத்து பயணத்தின் போது இதை ஒரு நண்பனாக நீங்கள் எடுத்து செல்லலாம்.